வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்த ஆண்டின் மிக மோசமான ஃபைலின் புயல் 230 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திரா, ஒடிசாவை தாக்கும் அபாயம். சனிக்கிழமை மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பு. ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 42 பேர் விருப்ப மனு. வேட்பாளராக மாறன் அறிவிப்பு. தெலங்கானா பிரிவினை வரையறைகள். மத்திய அமைச்சர்கள் குழு ஆலோசனை. விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் மிக மோசமானது என்று கருதப்படும் ஃபைலின் புயல் சனிக்கிழமை மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் 230 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபைலின் புயல் மேலும் வலுப்பெற்று ஒடிசாவின் கோபால்பூரிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் ஃபைலின் புயல் சனிக்கிழமை மாலையில் ஒடிசாவின் கோபால்பூர் அருகில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் மிக மோசமான புயல் இது என்று கருதப்படுகிறது. தற்போதைய நிலையில் புயல் வலுப்பெற்றிருந்தாலும் இன்னும் சூப்பர் புயலாக உருவெடுக்கவில்லை. புயல் காரணமாக ஒடிசா, ஆந்திராவில் வெள்ளியன்று காலையில் இருந்தே மழையுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது. சனியன்று புயல் கரையை கடக்கும் போது கடலோர ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திராவில் 200 முதல் 230 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. So the very severe cyclonic storm Phylline now lies over east central Bay of Bengal at about 530 kilometers east southeast of from Kalingapatnam. So it is likely to move in a northwesterly direction gradually and cross the coast between north coast Andhra Pradesh and that Odisha between Kalingapatnam and Paradip close to Gopalpur by tomorrow evening. We are expecting to cross tomorrow evening. So the effect is the first is as the wind speed of 205 to 215 kilometers per hour. So winds are very strong. Now it is the stage of very severe cyclonic storm. So the winds along the north coast Andhra Pradesh now gradually in increasing trend. ஃபைலின் புயலால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தில் உள்ள ஒடிசாவின் கஞ்சம், பூரி, கோர்த்தா, ஜகத்சிங்காபூர் ஆகிய மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் தாழ்வான பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதேபோல ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம், விஜயநகர மாவட்டங்களிலிருந்து 60,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த ஆந்திர மாநில ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பியுள்ளனர். ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் 1 மாதத்துக்கு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஒடிசா மற்றும் ஆந்திராவில் புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக தரைப்படை, கடற்படை, விமானப்படைகளை தயாராக இருக்கும்படி ராணுவ அமைச்சர் A.K. அந்தோணி கேட்டுக் கொண்டுள்ளார். 1999ஆம் ஆண்டு ஆந்திரா, ஒடிசாவை தாக்கிய சூப்பர் புயலின் போது 15,000 பேர் இறந்தனர். அதையும் தாண்டி அமெரிக்காவை உலுக்கி எடுத்த கேத்ரினா புயலைப் போல இந்திய சரித்திரத்தில் ஃபைலின் புயல் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக மாறன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு பழங்குடியினருக்கான சட்டசபை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பெருமாள் மறைவை தொடர்ந்து வரும் டிசம்பர் 4ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை கடந்த 9, 10ஆம் தேதிகளில் பெற்ற திமுக வெள்ளியன்று நேர்காணல் நடத்தியது. இதில் மொத்தம் 5 பெண்கள் உட்பட 42 பேர் கலந்து கொண்டனர். நேர்காணலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி, திமுக வேட்பாளராக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மாறன் என்பவர் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு ஏ. மாறன் MBA அவர்கள் போட்டியிடுவார் என்று தலைமை கழக சார்பில் அறிவிக்கப்படுகிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வெற்றி பெறும் தோழமை கட்சிகளின் ஆதரவோடு மக்களை சந்தித்து வெற்றி கணை பறிப்போம். இந்த இடைத்தேர்தலில் ஆதரவு கோரி அதிமுக, மதிமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கருணாநிதி கடிதம் எழுதியிருந்தார். காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய நிலையில் கடந்த ராஜ்யசபா தேர்தலில் கனிமொழிக்கு காங்கிரஸ் ஆதரவு கிடைத்ததால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமின்றி பாரதிய ஜனதாவிற்கும் தூது விடுத்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவின் கோரிக்கையை நிராகரித்துவிட்ட நிலையில் தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்டோரின் மௌனம் தொடர்கிறது.
தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டம் சீமாந்திராவில் தொடர்ந்து வரும் நிலையில் தனி மாநிலத்தை உருவாக்க அமைக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் குழு டெல்லியில் ஆலோசனை நடத்தியது. தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க கடந்த 3ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததிலிருந்து கடலோர ஆந்திரா ராயலசீமா மண்டலங்களை உள்ளடக்கிய சீமாந்திராவில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருவதால் 13 மாவட்டங்களில் இயல்பு நிலை முற்றிலும் முடங்கியுள்ளது. ஆனாலும் தெலங்கானா விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியாக இருக்கும் நிலையில் தெலங்கானாவை உருவாக்குவது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் வெள்ளியன்று காலை கூடியது. உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தலைமையிலான குழுவில் 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த போதும் அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், வீரப்ப மொய்லி, ஜெய்ராம் ரமேஷ், வி நாராயணசாமி என 5 பேரே பங்கேற்றனர். உடல் நலமில்லாத ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணியும் வெளிநாட்டு பயணம் காரணமாக நிதி அமைச்சர் ப. சிதம்பரமும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. எல்லை வரையறை, தொகுதிகள் பிரிவினை குறித்தும் சட்டம், நிதி மற்றும் நிர்வாக அம்சங்கள் உள்ளிட்ட பிரிவினைக்கான பல்வேறு அடிப்படை விஷயங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். தெலங்கானாவுக்கு எதிராக பயங்கர கலவரம் மூண்டதை தொடர்ந்து கடந்த 7 நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் விஜயநகரத்தில் வெள்ளியன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை 9 மணி நேரம் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. சனிக்கிழமையிலிருந்து முற்றிலும் ஊரடங்கு உத்தரவை வாபஸ் பெற திட்டமிட்டுள்ளதாக விஜயநகர மாவட்ட கலெக்டர் காந்திலால் தாண்டே தெரிவித்தார். கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர்கள் ஃபைலின் புயலை கருத்தில் கொண்டு போராட்டத்தை முடித்துக் கொண்டு வெள்ளியன்று காலையிலிருந்து பணிக்கு திரும்பியுள்ளனர். இதனால் சீமாந்திராவின் அனைத்து மாவட்டங்களிலும் மின் தட்டுப்பாடு பிரச்சினை படிப்படியாக தீரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதால் இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை மூண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டார் மூலம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 40 பயங்கரவாதிகளை 15 நாள் தொடர் சண்டைக்கு பின் இந்திய ராணுவத்தினர் விரட்டியடித்தனர். இதில் 8 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிக்கு பாகிஸ்தானிய ராணுவம் துணையாக இருந்ததாக ராணுவ தளபதி பிக்ராம் சிங் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மேந்தார் பகுதியில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வியாழனன்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினர். 2வது நாளாக வெள்ளியன்றும் பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் அத்துமீறல் தொடர்ந்தது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மேந்தார், ஹமீர்பூர், பாரசிங்கா செக்டார்களில் காலை 8:30 மணியளவில் இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டும், ராக்கெட் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. பிற்பகலையும் தாண்டி இருதரப்புக்கும் துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் 2003ஆம் ஆண்டு முதல் அமலில் இருந்து வரும் நிலையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இந்த ஆண்டில் மட்டும் 128 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎஸ்பி கொலை வழக்கில் சிக்கி மந்திரி பதவியை பறிகொடுத்த ராஜா பையாவை மீண்டும் உத்தரப்பிரதேச அமைச்சரவையில் முதல்வர் அகிலேஷ் யாதவ் சேர்த்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் நடந்த கலவரத்தை அடக்கச் சென்ற டிஎஸ்பி ஜியாவுல் ஹக்கை மர்ம கும்பல் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது. உணவுத்துறை அமைச்சராக இருந்த ரகுராஜ் பிரதாப் சிங் என்ற ராஜா பையா தூண்டுதலால் ஹக் கொல்லப்பட்டதாக அவரது மனைவி பர்வீன் புகார் கூறியதை தொடர்ந்து மந்திரி பதவியிலிருந்து ராஜா பையாவை முதல்வர் அகிலேஷ் யாதவ் நீக்கினார். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ ராஜா பையாவுக்கும் டிஎஸ்பி கொலைக்கும் சம்பந்தமில்லை என்று நற்சான்றிதழ் அளித்ததை தொடர்ந்து அவரை மீண்டும் உத்தரப்பிரதேச அமைச்சரவையில் சேர்க்க முதல்வர் அகிலேஷ் யாதவ் முடிவு செய்தார். ராஜ்பவனில் நடந்த விழாவில் கவர்னர் PL ஜோஷி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். बनी पूर्ण बहुमत की बनी एक झूठा आरोप हमारे ऊपर लगाया गया, आप सब लोग उससे अवगत हैं. उसमें सीबीआई जांच की मांग की गई, हमने स्वयं भी मांग करी और इतना ही नहीं, सीबीआई जांच के बाद पॉलीग्राफी नार्को टेस्ट भी पॉलीग्राफी टेस्ट कराया गया. तो उन सब जांचों से, उन सब आरोपों से बेदाग बरी हुए हैं और जैसा कि मैंने पहले कहा, ये नेताजी और आदरणीय मुख्यमंत्री जी का विश्वास है, उनका स्नेह है, जो मुझको ये दायित्व दोबारा मिला. நேர்மையான IPS அதிகாரியான தனது கணவர் ராஜா பையாவுக்கு எதிரான கிரிமினல் வழக்கை தீவிரமாக விசாரித்ததாலேயே கொல்லப்பட்டதாக கூறி வரும் பர்வீன் ராஜா பையாவுக்கு சிபிஐ நற்சான்றிதழ் வழங்கியதை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது என்றும் இந்தியா அதில் பங்கேற்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி தமிழ் ஈழத்திற்கான மாணவர் போராட்டக் குழுவினர் சென்னையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் நவம்பர் மாதம் காமன்வெல்த் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது என்றும் அதில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி தமிழ் ஈழத்திற்கான மாணவர் போராட்டக் குழுவைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளிக்கிழமையன்று சென்னை சென்ட்ரல் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனடாவில் சில லட்சம் பேர் உள்ள தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே 8 கோடி தமிழர்கள் தமிழகத்திலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா இறையாண்மை உள்ள நாடென்றால் இந்த 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்கே இலங்கையிலே நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும். பின்னர் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்று பின்னர் விடுவித்தனர். புத்தூரில் பயங்கரவாதிகள் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஏராளமான வெடிகுண்டுகளை வேலூரில் தனி இடத்தில் 6 மணி நேரம் போலீசார் வெடிக்க வைத்து அழித்தனர். புத்தூரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து 10 கிலோ நைட்ரோகிளிசரின் வெடிகுண்டுகளை தமிழக போலீசார் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை வேலூர் மாவட்டம் ஓட்டேரி பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு சென்று இன்ஸ்பெக்டர் முகமது தலைமையிலான போலீசார் வெடித்து அவற்றை செயலிழக்க செய்தனர். சுற்றிலும் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்த போலீசார் பின்னர் அதற்குள் வெடிகுண்டுகளை வைத்து வெடித்தனர். பயங்கர சப்தத்துடன் வெடிகுண்டுகள் வெடித்ததை அப்பகுதி மக்கள் திகிலுடன் பார்த்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை தமிழகத்தில் பல முக்கிய நகரங்களில் வெடிக்க வைக்க பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குரூப் 1 தேர்வெழுத அனைத்து பிரிவினருக்கும் வயது வரம்பை அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கு பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 30ஆகவும் SC, ST, BC, MBC உள்ளிட்டவர்களுக்கு 35ஆகவும் உள்ளது. சில தருணங்களில் 3 ஆண்டுக்கு ஒருமுறையே தேர்வு நடத்தப்படுவதால் வயது அடிப்படையில் தேர்வு எழுத முடியாமல் போய்விடுவதாகவும் பிற மாநிலங்களைப் போல் வயது வரம்பை தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. குரூப் 1 தேர்வு எழுதுவதற்கு தற்போது இருக்கும் வயது வரம்பை உயர்த்த கோரி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கனிவான கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இது அம்மாவின் பார்வைக்கு சென்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். காலியாக உள்ள 782 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசாணை வெளியிட்டு 15 மாதங்கள் ஆகியும் இதுவரையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி சென்னை DPI வளாகத்தில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கம், தமிழ்நாடு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் சிறப்பு ஆசிரியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரசாணை வெளியிட்டு 15 மாதங்களாயும் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் சிறப்பு ஆசிரியர் பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படவில்லை. ஒரு மாதத்துக்கு உள்ளாக பணிமூப்பு பற்றி வெளியிட்டு உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு செய்யப்படவில்லை எனில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக மறியல் போராட்டம் நடத்துவோம் என்பது கேட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வாணைய இயக்குநருக்கு இது குறித்த கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,376 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,797 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 80 காசுகள் குறைந்து 1 கிராம் 51 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 47,865 ரூபாயாக இருந்தது. பழமை வாய்ந்த முட்டம் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வையிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முட்டம் கடற்கரையின் அழகிற்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ள பழமை மிக்க இந்த கலங்கரை விளக்கம் கடந்த 1875ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1882ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது. ஆரம்ப காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்காக இருந்த இந்த கலங்கரை விளக்கம் 1963ஆம் ஆண்டு மின் விளக்காக மாறியது. இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து வெளிப்படும் வெளிச்சமானது 19 நாட்டிக்கல் மைல் தொலைவிற்கு தெரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
மிக உயரமான கலங்கரை விளக்கம் என்பதால் 1993 ஆண்டுக்கு பிறகு இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு முதல் பார்வையாளர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தற்போது 131வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முட்டம் கலங்கரை விளக்கத்தை ஏராளமான பொதுமக்களும் மாணவ மாணவியர்களும் நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். உள்ள போனோம், உள்ள மேலெல்லாம் பார்த்தோம், நிறைய அறிவுபூர்வமாக சம்பந்தமான நிறைய விஷயங்கள்லாம் நிறையவே இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் மேலே நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்டாக அழகாக நல்லா சூப்பராகவே இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இது இந்த ஏரியா மட்டும் நிறைய தெரிஞ்சக்கூடியதெல்லாம் இருக்குது. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ், பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா நிறையா இங்கே வந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய தினந்தோறும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை பார்வையாளர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ள முட்டம் கலங்கரை விளக்கத்தில் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் கப்பல் மாலுமிகள் வானிலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் 16 கோடி ரூபாய் செலவில் நேவ்டெக்ஸ் திட்டம் செயல்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.